பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சுகப்படுத்துகிற ஆராதனைக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்க ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவாராக. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கிற நாள் இந்த நாள். ஆமேன். சத்தம் ஒரு உற்சாகம் ஆமேன் சொல்லுங்க. உங்க வியாதிகளை மாற்றுகிற நாள் இந்த நாள். ஆமேன். உங்க மருந்து மாத்திரைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற நாள் இந்த நாள். ஆமேன். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி உங்களை ஆரோக்கியப்படுத்தி தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால உங்களை தொட்டு உங்க கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலையாக்கி அனுப்புகிற நாள். ஆமேன். உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னோடு சேர்ந்து மார்க் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோபோலியாயின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். ஆமென். அருமையானவர்களே, இந்த ஹீலிங் சர்வீஸ்க்காக கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை எப்பத்தா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறக்கப்படுவாயாக, be opened, திறக்கப்படுவாயாக என்கிற அர்த்தமுடையதாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் இங்க கவனிங்க எல்லாரும். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. 31ஆம் வசனத்தை பாருங்களேன் எல்லாரும். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அந்த பட்டணத்துக்கு அவர் வந்திருக்கிறார். வந்த அந்த பட்டணத்துக்கு மறுபடியும் அவர் என்ன பண்றார்னா வருகிறார் என்று பார்க்கிறோம். மறுபடியும் அவர் அந்த பட்டணத்திற்குள் பிரவேசித்தார். மறுபடியும் அந்த பட்டணத்திற்குள் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை. என கவனிங்க. செவ்வாய்க்கிழமை கூடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. வியாழக்கிழமை கூடும் பொழுது தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. உபவாச ஜெபம் என்று கூடும் பொழுது கர்த்தருடைய சமூகம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இப்படி நம்முடைய சபைக்கு கர்த்தர் வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்முடைய நாமத்தில் கூடும் பொழுதெல்லாம் அவர் வந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் மறுபடியும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பட்டணத்திற்கு எப்படி அவர் மறுபடியும் போனாரோ அதே போல இந்த சபைக்கு நம்முடைய ஆராதனைக்கு அவர் மறுபடியும் வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் பிரதர் அவர் வந்திருக்கிறார்? ஏன் தெரியுமா வந்திருக்கிறார்? இங்க வேதம் சொல்லுகிறது, நான் படிக்கிற 32ஆம் வசனம், அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். கவனிங்க. ஒரு மனிதனை சந்திக்கும்படி இயேசு அந்த இடத்திற்கு மறுபடியும் வந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? உங்க ஒருவனை சந்திக்கும்படி, உங்க தனிநபராகி உங்களை சந்திக்கும்படி இயேசு மறுபடியும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஒவ்வொரு தனிநபருக்குள்ள இருக்கிற வேதனை என்னன்னு அவருக்கு தெரியுங்க. உங்க தனிநபர் ஒவ்வொரு தனிநபருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். உங்க ஒவ்வொரு தனிநபருக்குள்ள இருக்கிற வியாதிகள் என்னன்னு அவருக்கு தெரியும். போராட்டங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். பிசாசின் அந்த சூழ்ச்சி என்னன்னு அவருக்கு தெரியும் பாருங்க. அதனால அன்றைக்கு எப்படி அந்த ஒரு மனிதனை சந்திக்கும்படி இயேசு அந்த பட்டணத்திற்கு போனாரோ இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி, தனிநபராகி உங்களை சந்திக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். அன்றைக்கு அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன தெரியுமா? எப்பத்தா, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக என்று இயேசு சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையின்படி அவன் செவிகளும் அவனுடைய நாவுகளும் கட்டவிழ்க்கப்பட்டு அவன் செவையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றார், எப்பத்தா, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. அன்றைக்கு எப்படி அவனுடைய வாய்கள் திறக்கப்பட்டதோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திறப்பு உண்டாக போகிறது. அல்லேலூயா.
ஆமென். இந்த கொன்னை வாயுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டப்பட்ட வாயுடைய, சரியா பேச முடியாத, திக்கி திக்கி பேசுவாங்க பாருங்க சிலர்லாம், அப்படிப்பட்ட வாயுடைய அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, இந்த மனுஷனுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, செவிகளும் அவனுக்கு சரியா கேட்காது, வாயும் அவனால என்ன பண்ண முடியாதுன்னா சரியா பேச முடியாது. அவன் செவிடனும் ஊமையனுமா இருந்தான் அப்படின்ற ஒரு பிரச்சனையோட அவன் வரான் பாருங்க. ஆனா இயேசு என்ன பண்ணார்னா, அவன் செவிகளை திறந்தார், அவன் நாவுகளை திறந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எப்பத்தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய சுகம் உண்டானது. ஆமென். அவன் வாழ்க்கையில் இருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது, அவனுக்கு ஒரு பெரிய திறப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நான் சொல்றேங்க, சத்ரு உங்களை என்ன வேணா கட்டி வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், எப்பத்தா. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மத்தேயு 4:23 சொல்லுகிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அருமையானவர்களே, இயேசு இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறார். அதுல கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் அவர் பரலோக சித்தத்தை நிறைவேற்றும்படி, முக்கியமா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் சுற்றி திரிந்தார், சுவிசேஷத்தை எங்கேயும் பிரசங்கித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை மட்டும் அவர் பிரசங்கிக்கல, பரலோக சித்தம் என்னன்னா, இந்த சுவிசேஷத்தோடு கூட சேர்ந்து அவர் அற்புத அடையாளங்களையும் செய்யணும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும்னு சொல்லி பிதாவின் திட்டமாக இருந்தது. ஆமென். பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படி இயேசு மகாராஜா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, சகல வியாதியஸ்தர்களை என்ன பண்ணார்னா சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், சகல வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். அந்த சுகப்படுத்துகிற வல்லமையோடு கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள் மாறுகிற நாள் இந்த நாள். ஆமென். எல்லா கடன் பிரச்சனை மாறுகிற நாள் இந்த நாள். ஆமென். கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திறப்பு உண்டாகிற நாளாக கர்த்தர் இந்த நாளை நியமித்திருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன கவனிங்க அருமையானவர்களே, என்ன கவனிங்க. மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கட்டு ஏன் வருது? ஏன் பிரதர் எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்க இந்த அதிகாரத்துல மார்க் அந்த வசனத்தை எடுத்துக்கங்க, எல்லாம் பார்க்கலாம். 33வது வசனத்தை எடுத்துங்க பார்க்கலாம். 33வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், யாருன்னா அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு 5 காரியங்களை கொஞ்சம் வேகமா சொல்றேன், கவனிங்க. ஏன் அவன் கட்டப்பட்டிருக்கிறான்? ஏன் அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கட்டு? ஏன் அவனுக்கு செவிடு? ஏன் அவன் திக்கி திக்கி பேசுகிறவனா, கொன்னை வாய் உடையவனா அவன் இருந்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவதாக என்ன காரணம்னா, இயேசு அவனை என்ன பண்ணாராம், ஜனக்கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து பிரித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். பிரிக்கிறார் முதல்ல. ஆக்சுவலா என்ன கவனிங்களேன், இது அவன் பிறந்த உடனே அவனுக்கு இருந்த பிரச்சனை போல நமக்கு தெரியல. அவனுக்கு ஏதோ நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியுது பாருங்களேன். நல்லா கவனிங்க. ஒருவேளை இது பிறந்ததுலேருந்தே இருந்திருந்தா சீஷர்கள் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா இல்ல இவங்க பெற்றோர் செய்த பாவமா? இவன் இப்படி அதாவது என்ன சொன்ன, ஊமையனா பிறந்திருக்கிறானே, இவன் செவிடனா பிறந்திருக்கிறானேன்னு சொல்லி சீஷர்கள் அங்க கேட்டிருப்பாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு கான்வர்சேஷனும் நடந்த மாதிரி அங்க தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் பிறந்த பொழுது சவையா இருந்திருக்கிறான், சவையா பேசி இருக்கிறான், சவையா கேட்டிருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை அவனை கட்டி வைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவன் ஏதோ ஒரு காரியம் கட்டுது. என்ன காரியம் கட்டுது? பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒரு நபரை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். யாருன்னா சிம்சோன். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, அவனை கட்டி வேடிக்கை பொருளா மாற்றிட்டாங்களாம். கவனிங்க, அவனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது எப்படி தெரியுமா உண்டாக்குறார்? மனோவா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, மனோவா உனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லல, உனக்கு நான் ஒரு குழந்தையை தரப்போறேன், அவனை ரட்சகனா இந்த தேசத்துல நான் வைப்பேன், அவனை மிகப்பெரிய பலசாலியா வைப்பேன், அவன்
பிரித்தெடுக்கப்பட்டவனா இருக்கணும். அவன் எல்லா ஜனத்தை போல இருக்க கூடாது. அவன் வாழ்க்கையில ஒரு விசேஷம் இருக்கணும். அவன் எல்லா ஜனத்தை போல கலக்க கூடாது. அவன் மதுபானத்தை குடிக்க கூடாது. அவன் அந்த திராட்சை செடியில வந்த ஒண்ணுத்தையும் அவன் பருக கூடாது. அவன் நஸ்ரேய விருதத்தில் இருக்கணும். அவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அவன் செப்பரேட்டட் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். எப்போ இந்த செப்பரேட்டட் எல்லாரோட மிங்கிள் ஆகுதோ அப்பதான் கட்டு வருது. ஆமென். சிம்சோனை எத்தனையோ முறை பெலிஸ்தியர்கள் பிடிக்க வந்தார்கள். ஆனா ஒரு முறை கூட அவனை பிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனா இருந்தான். ஆமென். ஒவ்வொரு முறையும் அவனை பிடிக்க வரும்பொழுது அவன் சகலத்தையும் ஜெயிச்சு ஒரு முறை இப்படிதான் எதிரிகள் வந்தப்ப அருமையானவர்களே உங்களுக்கு தெரியும், ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியனை கொன்றான். எத்தனை பேருங்க? ஒரே ஒருவன் சிம்சோன் 1000 பெலிஸ்தியர்கள். அந்த 1000 பேரை கொல்லுவதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஒரு முறை கோட்டை தாழ்பால அப்படியே கலட்டி அவன் தோல் மேல வச்சுட்டு மலைக்கு ஏறி போனான்னு பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு முறையும் அவனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமான காரியமா இருந்தது. ஒருத்தனாலே அவனை கட்ட முடியல, ஒருத்தனாலே அவனை பிடிக்க முடியல. இப்பேற்பட்ட பலசாலி, அப்பேற்பட்ட ரட்சகன், அப்பேற்பட்ட தேவனுக்காய் பலத்த காரியங்களை செய்தவன். ஆனா இன்றைக்கு சிம்சோனுடைய நிலைமை என்னன்னா, கட்டப்பட்டவனா இருக்கிறான், வேடிக்கை பொருளா மாற்றப்பட்டிருக்கிறான், கண்களெல்லாம் குருடாக்கப்பட்டு எல்லாரும் அவளை பார்த்து கேலி செய்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? செப்பரேட்டடா இருந்த அவனை அவன் என்ன ஆயிட்டான்னா எல்லாரோட மிங்கிள் ஆயிட்டான். ஆமென். ஆமென். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க சிஸ்டர்? நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. பெலிஸ்திய ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு. உலகத்துல பெலிஸ்தியர்கள்னு ஒரு இனம் இருந்துச்சுங்க. ஆனா இன்றைக்கு அந்த இனம் இல்ல. மாறாக இந்த உலகத்துல பெலிஸ்திய ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பெலிஸ்திய ஆவி என்ன பண்ண தெரியுமா? உங்களை கட்டிடும். உங்களை கர்த்தருக்காக செயல்பட விடாதபடி, உங்களுக்கு நீங்க கர்த்தருக்காக எழும்ப கூடாதபடி, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யாதபடி கட்டும். ஆமென். நிறைய ஆவி செயல்படுது. பெலிஸ்திய ஆவி ரொம்ப முக்கியமான ஆவி. உங்க மேல இருக்கிற பிரசன்னத்தை எடுத்துரும். சில நேரத்துல என்ன ஜெபிச்சாலும் பிரசன்னத்தை உணர முடியாது இருக்கும் பாருங்க. அப்படின்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஏதோ பிசாசு உங்களை கட்ட பாக்குறான். பெலிஸ்திய ஆவி உங்க எல்லையில போராடுதுன்னு அர்த்தம். ஆமென். இருக்கிறீங்களா? பார்வோனின் ஆவி ஒண்ணு இருக்குது. அது என்ன பண்ணு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கவே விடாது. உங்க மேல நிறைய லோடு போட்டுரும். வேலைன்ற லோடு, சமையல் என்ற லோடு, அப்புறம் பாத்தீங்கன்னா டியூட்டி, அது இதுன்னு போட்டு உங்களை கர்த்தரையே தேட விடாதபடிக்கு பார்வோனின் ஆவி சிலருடைய எல்லையில போராட பாருங்க. ஆமென். இதெல்லாம் என்னன்னா இந்த காலங்கள்ல சபை விசுவாசிகள் இடத்துல போராடக்கூடிய பிசாசுங்க இதெல்லாம். ஆமென். பார்வோனின் ஆவி, பெலிஸ்திய ஆவி. ஆமென். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே. அப்போ இப்ப இந்த சிம்சோன் வாழ்க்கையில மிகப்பெரிய பலசாலியா இருந்தவன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தவன், என்ன ஆயிட்டான்னா வேடிக்கை பொருளா ஆயிட்டான். இந்த கொன்னை வாய் மனுஷன் இருக்கிறான் பாருங்க. நான் நினைக்கிறேன் அவங்க கூட எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? செப்பரேட்டட் ஒன். அவன் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சது முதல் காரியம் என்ன தெரியும்? ஆனா இவனை செப்பரேட் பண்றாரு கர்த்தர். முதல் பிரிக்கிறார், ஜனக்கூட்டத்தை விட்டு பிரிக்கிறார். ஏன்னா அவன் கட்டப்பட்டதற்கான காரணமே என்னன்னா அந்த ஜனங்களோடு கலந்து இருக்கிறது. ஆமென். சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க ஜாதிகளோடு கலவாத ஜனம். ஆமென். பேலியாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜா சொல்றான், இந்த ஜனங்களை சபிங்க அப்படின்னு. அவன் சொல்றான், எனக்கு 7 காளைகளை கொண்டு வா, 7 பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பலியெல்லாம் செலுத்துறான் ஆண்டவருக்கு. பலி செலுத்தி அவன் அதாவது என்ன சொல்றான், மலையினுடைய உச்சியில போயிட்டு அந்த ஜனங்களை பார்க்கிறான். பார்த்தா அவனால சபிக்க முடியல. சாபத்துக்கு பதிலா அவன் ஆசீர்வாதத்தை பேசுறான். உடனே இந்த பாலாக்கு கோபம் வருது. ஏன்னா இவனை கூட்டு வந்ததே சபிக்கிறதுக்காக தான். அடுத்த முறை வாங்க இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம், நீங்க இந்த சைடுல இருந்து பாத்தீங்க, அதனால உங்களை சபிக்க முடியல, வாங்க அந்த சைடு போலாம். அந்த சைடு கூட்டு போறான். அங்க போனாலும் சபிக்க முடியல, ஆசீர்வதிக்கிறான். 2-3 முறை அவன் பிளஸ் பண்ண உடனே பாலாக் ராஜா கோவம் வருது பாருங்க. கோவம் வந்த உடனே அவன் சொல்றான் பேலியாம பார்த்து, நான் உன்னை சபிக்கிறது தானே கூட்டு வந்தேன், ஆனா இந்த 3 முறையும் நீ என்ன பண்ணிட்டனா அந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் பாரு. உடனே பேலியாம் தீர்க்கதரிசி சொல்றான், எப்பா நீ இல்ல,
உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா யாரு வந்தாலும் அந்த ஜனங்களை சபிக்க முடியாது. ஏன்னா அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாத ஜனம்ன்றான். என்னதுங்க? நீங்க ஜாதிகளோடு கலவாது இருந்தால் மட்டும்தான் சத்துரு உங்களை தொட முடியாது. சிம்சோன எத்தனையோ முறை கட்ட பிசாசு முயற்சி பண்ணா, ஆனா எல்லா முயற்சியும் தோல்வி தோல்வி தோல்வி. ஏன் தெரியுமா? சிம்சோன் பிரித்தெடுக்கப்பட்டவனா இருந்தான். ஆனா என்னைக்கு அவன் வாழ்க்கையில தெலீலால தேடி போனானோ, என்னைக்கு அவன் பாவத்தை தேடி போனானோ, என்னைக்கு அவன் உலகத்தை தேடி போனானோ, அன்னைக்கு பெலிஸ்திய ஆவி அவனை பிடிச்சிருச்சு. ஆமே, அவனை கட்டிடுச்சு. இங்க கவனிங்க, கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திறப்பை கொண்டு வருவதற்காக அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்மளை பிரிக்கிறார். என்னங்க? இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கை யாரோட கட்டப்பட்டிருக்கு? வேதம் ஒரு இடத்துல அற்புதமா ஒரு வசனம் இருக்கு. அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? தம்முடைய அன்பின் கயிறுகளால நம்மளை கட்டி இழுக்கிறாராம். நம்ம அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். அவருடைய அன்பின் கயிறால தான் நம்ம கட்டப்பட்டிருக்கணும். அருமையானவர்களே, கட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும் தெரியுமா? நம்ம தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இல்லனா நம்ம கட்டப்பட்ட நிலைமையில, அப்படியே தேக்க நிலையில, வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லாத நிலையில தான் நம்ம வாழ முடியும். ஆமென். சரி, என்ன கவனிங்க, ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில செய்த முதல் காரியம் என்னன்னா, அவனை பிரிக்கிறார், செப்பரேட் பண்றார். ஆமென். அடுத்தது வாசிங் சிஸ்டர். 33 வாசிங்க. இல்லைங்க, 33, 7:33 மார்க். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, இரண்டாவது ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? தம்முடைய கரத்தை, தம்முடைய கைய எங்க அவனுக்கு பிரச்சனை இருக்கோ அங்க கொண்டு போய் வைக்கிறார். இப்ப என்ன கவனிங்களேன், சபைக்குள்ள நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ண வரீங்க. ஜெபம் பண்ண வரும்பொழுது நீங்க என்ன விரும்புவீங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப முடியாம இருக்கு, நீங்க எங்க தலை மேல கை வச்சு ஜெபிக்கணும், நீங்க அதிகாரத்தோட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே மனசுக்குள்ள விரும்புவீங்க. நான் உங்க மேல கைகளே வைக்காம அப்படியே தூரத்துல நின்று, நீங்க ஏதோ ஜொரன்னு வரீங்கன்னு வச்சுங்களேன், நான் பாட்டுக்கு தூரத்துல நின்று மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே பட்டும் படாம ஜெபம் பண்ணி அமிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? ஏன்னா அந்த பாஸ்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனா அவர் என்ன பண்றாரு? பட்டுப்படாம ஜெபம் பண்ணி அனுப்புறாரு, தொடாம ஜெபம் பண்ணி அனுப்புறாரு, தூரம் நிக்க வச்சு அமுச்சு விட்டாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதே நீங்க வந்த உடனே உங்களுக்கு ஜுரமா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்க தலைமையில கையை வச்சு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஏசப்பா சுகம் உண்டாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அமுச்சு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்த ஜெபம் கிரியை செய்யறதை விட உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வந்துடும். ஆமென். இங்க இவன் வரான், இந்த மனிதனை பார்த்து கர்த்தர் தூரப்போ அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன பண்றனா, அவனுக்கு எங்க பிரச்சனையோ அங்க தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணாருங்க? இது என்ன பண்ணுனா, அவனுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். முதல்ல உங்களை செப்பரேட் பண்றாரு, ரெண்டாவது உங்க ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்றார், உங்க விசுவாசத்தை அவர் அதிகரிக்க செய்கிறார். ஆமென். ஆமென். நிறைய நேரத்துல என்ன புரிந்து கொள்ளுங்க, என்ன முதல்ல கவனிங்க. நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில அது ஊழியக்காரனா இருக்கட்டும், சக விசுவாசிகனா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும்ங்க, ஃபெய்த் இல்லாம சுகம் உண்டாகாது. ஆமென். உங்களுக்கு அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் என்னன்னா விசுவாசம். ஆமென். ஆமென். விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. பார்த்து நம்புகிறது அது 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 ஒரு பக்கம். சிலதெல்லாம் நீங்க பாக்குறீங்க பிரதர், சபைக்குள்ள இதெல்லாம் நடக்குது நாங்க பாக்குறோம் பிரதர், அதனால நாங்க நம்புறோம் பிரதர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சில நேரங்கள்ல சூழ்நிலை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதாவது நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க உங்க நம்பிக்கை இழக்காம இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். நான் இப்படி சொல்றேனே, உங்க எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை மட்டும் நீங்க சார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென்.
உங்க எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையும் எங்க கிட்ட வந்து ஜெபத்துக்கு வரீங்க பாருங்க, அதை சொல்லல, எங்க கிட்ட தான் சொல்லணும். எங்க கிட்ட சொல்லி ஜெபிச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆனா உங்க உங்க சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க யாரை மட்டும் சார்ந்திருக்கணும்னா கர்த்தரை மட்டும் சார்ந்து. அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்மளால செயல்பட முடியும். ஆமென், ஆமென். முதலாவது நான் சொன்னேன், அந்த மனிதனை கர்த்தர் வேர் பிரிக்கிறார். இரண்டாவது, அவனுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார். சீஷர்கள் ஒரு இடத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஒரு 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 மகனுடைய தகப்பன் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னால் இந்த அதிசயம் செய்ய முடியும்னு நீ நம்புறியா, நீ விசுவாசிக்கிற? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நம்புறேன், ஆனாலும் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. ஆமென். இன்னைக்கு ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, ஏன் நம்மளால கட்டுகள் இருந்து விடுதலையாக முடியல, ஏன் நம்மளால போராட்டங்கள் இருந்து விடுதலையாக முடியல, ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் இயேசுவை நம்பல. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 4 பேர்ல அவரும் ஒரு கடவுள், அவங்க அதை வணங்குறாங்க, நாங்க இதை வணங்குறோம், அவ்வளவுதான் பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. இயேசு மட்டும்தான் மெய்யான தேவன். ஆமென். இயேசு மட்டும்தான் மெய்யான தேவன். நான் உங்களை இப்படி சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்ன கவனிங்களேன். ஒரு முறை ஒரு 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 ஜட்ஜி, ஒரு ஜட்ஜ் அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் டியூட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன கவனி, ஒரு ஜட்ஜ் அம்மா ஒரு நாள் டியூட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது நடு ரோட்ல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு சின்ன குழந்தையுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை அந்த ஆக்சிடென்ட்ல அழுதுட்டு, அந்த குழந்தை மட்டும் காப்பாற்றப்பட்டு அந்த குழந்தை மட்டும் அழுதுட்டு இருக்கு. இப்போ இந்த ஜட்ஜ் அம்மா நின்று இறங்கி போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த அந்த டெட் பாடியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இந்த குழந்தைய கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இந்த குழந்தையோட சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சாலும் சரியானபடி என்ன இல்லைன்னா அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. பாருங்களேன், ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, இந்த குழந்தை என்ன பண்றது, நிறைய பேர்கிட்ட இந்த குழந்தை யார் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்றாங்க. எல்லா முயற்சியும் ஜீரோ, எல்லா முயற்சியும் தோல்வியில போய் முடியுது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜட்ஜ் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த குழந்தைய பத்தி எந்த விலாசமும் தெரியல, அந்த குழந்தைய பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனால, ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, அதை பத்தி ஒண்ணுமே எதுவும் தெரியல, டீட்டெயில் ஒன்றும் தெரியல. அதனால இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருமே முன் வந்து இந்த குழந்தைய ஏற்றுக்காததுனால அந்த ஜட்ஜ் அம்மாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், தான் அதை எடுத்து வளர்க்கலான்னு சொல்லி அவங்க ஜட்ஜா இருந்ததுனால சட்டப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய தத்தெடுத்தாங்க. ஆமென். சட்டப்படி தத்தெடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருகிறது. என்னன்னா, அந்த பட்டணத்திலேயே மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்ல 3ஆவதாக இந்த அம்மா வந்துட்டாங்க, இந்த ஜட்ஜி. ஆமென். என்னடான்னு விசாரிச்சா அப்பதான் தெரியுது, அந்த குழந்தையோட அப்பா அம்மா தொழிலதிபர்கள், அந்த பட்டணத்திலே 3ஆவது மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்தார்களாம். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, அந்த குழந்தை அப்பா அம்மாவை இழந்தப்ப அதுக்கு உதவி செய்யும்படி இது பண்ணும்படி யாரும் வரல. அதை பார்த்துட்டு நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, அந்த குழந்தை யாரோ பரிதாபத்துக்குரிய குழந்தைன்னு நினைச்சிட்டாங்க எல்லாருமே. ஆனா அந்த குழந்தைய அவங்க சட்டப்படி எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தைக்குரியதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மாக்குரியதா மாறிடுச்சு. கவனிங்க, கல்வாரி சிலுவையில நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட பிதாவால கைவிடப்பட்டவரா, பரிசுத்த ஆவியானவரால் கைவிடப்பட்டவரா, எல்லாவற்றையும் இழந்தவராக அவர் கல்வாரி சிலுவையில கண்ணீர் விட்டது உண்மை. ஆனா அந்த கல்வாரி சிலுவையில இருந்த இயேசுவை சட்டப்படி நீங்களால ஏற்றுக்கொண்டபடினால இப்ப அவர் வந்து கல்வாரி சிலுவையில் இல்லைங்க, அவர் வந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவராக பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறவரா, சகல அதிகாரத்தையும் பெற்றவராய் இருக்கிறார். அவரை நீங்க உண்மையிலேயே நம்பி ஏற்று விசுவாசிச்சீங்கன்னா அவருக்கு உண்டான எல்லாம் உங்களுக்கு உண்டானது. ஆமென். இத பிசாசு என்ன பண்றான்னா, அவங்க நம்மளை கட்டி வச்சிருக்கிற இந்த மனக்கண்களை திறக்காததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த அறிவே நமக்கு இல்லாம போயிடுது. இயேசுவை பெரியவராவே நம்ம பார்க்கறது இல்லை. சிஸ்டர், உங்க வியாதியை சுகமாக்க அவரால் முடியும், உங்க பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியும், உங்க சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, 4 பேர் ஒருத்தரா இயேசுவை பார்த்து
ஞாயிற்றுக்கிழமை போறோம் பிரதர், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் பிரதர், நாங்களும் வரோம் பிரதர், நாங்க தொழில் செஞ்சா தானே பிரதர், நாங்க வேலை செஞ்சா தானே பிரதர், நாங்க சம்பாதிச்சா தானே பிரதர், நாங்க அப்படி பண்ணாதானே பிரதர், இப்படி பண்ண அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கை கேஷுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, நம்ம கேஷுவலா வாழக்கூடியவர்கள் அல்ல, நம்ம அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்கள். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் நம்ம சில நேரத்துல ஜெபிச்சா கூட அற்புத அடையாளங்களை நம்ம பார்க்க முடியல? ஏன்னா நம்ம எல்லாரும் விசுவாசத்துல குன்றி இருக்கிறோம். நான் நிறைய நேரத்துல அழறது உண்டு, ஆண்டவரே நாங்க எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளோ போராடுறோம் ஆண்டவரே, ஆனாலும் ஏன் எங்களால மிராக்கிள்ஸை பார்க்க முடியல? அப்ப ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஏவா, நீ ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா விசுவாசம் வரணும். அவங்க நம்பாம போறதுனால தான் அவங்களால பெற முடியலன்னு சொன்னார். ஆமே. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்கு போறாரு. அங்க வேதம் சொல்லுகிறது, அவரால சில அற்புதங்கள் மட்டும்தான் செய்ய முடிஞ்சுதான். அவர் கொஞ்சம் சில அற்புதங்கள் மட்டும்தான் செஞ்சாராம். ஏன்னா காரணம் அவருடைய அவிசுவாசம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமா கிறிஸ்துவால அங்க அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. ஏங்க அவருடைய வல்லமை குறைஞ்சிச்சா? ஏங்க அவருடைய சக்தி குறைஞ்சு போச்சா? இல்ல, ஜனங்களுடைய அவிசுவாசத்தினால கிறிஸ்துவால என்ன பண்ண முடியல தெரியுங்களா? மேற்கொண்டு அற்புத அடையாளங்களை செய்யும். அவிசுவாசம் தடுக்குது அவருடைய கிரியைகளை. ஆமே, இருக்கிறீங்களா? இங்க இந்த மனிதன் கட்டப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். முதல்ல அவன் ஜனங்களோடு ஒன்றி இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டாவது அவனுக்குள்ள அவிசுவாசம் நிறைஞ்சிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அவன் கட்டப்பட்டதற்கான காரணத்தை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். முதல்ல அவனை செப்பரேட் பண்றார். வா, வெளியே வா, உலகத்தை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, எல்லாவற்றையும் விட்டு வெளியே வா, நீ பிரித்தெடுக்கப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பிரித்தெடுக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் என்ன பண்றார்? அவனுக்குள்ள ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்றார், விசுவாசத்தை அதிகரிக்கிறார். பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய சபையில கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூணாவதாக படிங்க பார்க்கலாம் சிஸ்டர். 33 படிங்க. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, மூன்றாவது ஆண்டவர் செய்த காரியம், உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டார். என்ன கவனிங்க அருமையானவர்களே, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த கர்த்தர் தம்முடைய வாயோடு அந்த வாயை வைத்து தமக்குள்ள இருந்த அந்த ஜீவ ஆத்துமாவை அவனுக்குள்ள அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கவனிங்க, தூரமா இருந்த அந்த ஆத்துமாவை தம்முடையதா அவர் என்ன பண்றாருன்னா மாத்துறார். ஆமென், ஆமென். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் பாட்டு கத்தி கத்தி ஏதோ பிரசங்கம் பண்ணுகிறேன், நீங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி என்ன பார்த்துனுக்கிறீங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? கவனிங்க, ஆண்டவர் செஞ்ச 5 காரியம் இருக்கு. முதல் காரியம், அவனை செப்பரேட் பண்ணார். அவன் ஜனங்களோடு இருந்ததுதான் காரணம் அவன் கட்டப்பட்டதற்கு. ஆமென். ரெண்டாவது கவனிங்க, ரெண்டாவது அவன் கட்டப்பட்டதற்கான காரணம், அவன் செவிடனாய் மாறினதற்கான காரணம், அவன் கொன்னை வாய் உடையவனாய் மாறினதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த அவிசுவாசம். ஆமென். அதை மாற்றும்படி கர்த்தர் தம்முடைய விரல்களை அவனுக்குள்ள என்ன பண்ணார்னா வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் செஞ்ச காரியம்னா, உமிழ்ந்து என்ன பண்றாருன்னா அவனுடைய நாவை தொட்டார்னு பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமக்குள்ள இருந்த வல்லமையை அவனுக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு வரார். ஆமென், ஆமென், ஆமா. சில நேரங்கள்ல நம்முடைய ஆவியானவர் இதெல்லாம் பண்ணுவார் பாருங்க. அவரே டைரக்டா வந்தாதான் என்ன பண்ண முடியும்னா அந்த சுகத்தை கொடுக்க முடியும்னு அவர் என்ன பண்றார்? டைரக்டா வந்துடுறார். நீங்க வேதாகமத்திலிருந்து சில உதாரணங்களை பார்க்க முடியும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆண்டவர் நினைச்சிருந்தா எதனா வைத்தியர்கள் மூலியமா அவளுக்கு சுகத்தை கொடுத்துருக்கலாம். பண்ணிருக்க முடியுமா? முடியாதாங்க? என்னங்க? ஆமா, கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவ மிகப்பெரிய பணக்காரி. வேதம் சொல்லுது அவ ஆஸ்தியெல்லாம் மருத்துவத்துல அவ செலவழிச்சு, அப்ப அவ பெரிய பணக்காரின்னு பைபிள் சொல்லுது.
அப்போ அவன் நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்கிறா, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கிறா. ஏசப்பா நினைச்சிருந்தா ஏதோ ஒரு டாக்டர்ஸ் மூலியமா, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா, ஏதோ ஒரு மருந்து மாத்திரை மூலியமா சுகம் கொடுத்திருக்கலாம். என்னங்க, ஆனா இல்ல, அவளுக்கு வேண்டிய சுகம் இவருடைய வல்லமையில் இருக்குன்னு அவர் புரிஞ்சிட்டார். அதனால பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சந்திக்கும்படி, அந்த ஒரு ஸ்திரியை சந்தித்து சுகப்படுத்தும்படி அவர் புறப்பட்டு வந்தார். ஆமே. இப்ப வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது. ஆமே, ஆமே. சகேயுவை சந்திக்கும்படி யாரை வேணா அனுப்பி இருக்கலாங்க. ஆனா யாரு போனாலும் சகேயுவை சந்திக்க முடியாதுன்றதுனால கர்த்தரே புறப்பட்டு வந்துட்டார். ஆமா தானுங்க, ஆமா தானுங்க. என்ன கவனிங்க, எத்தனையோ தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அனுப்பி பார்த்தாச்சு, எத்தனையோ மிகப்பெரிய தேவ மனிதர்களை கர்த்தர் அனுப்பி பார்த்தாச்சு. ஆனா ஒருத்தரால கூட இந்த பூமியை மாத்த முடியலன்னு தெரிஞ்சுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமே, ஆமே. உமிழ்ந்து என்ன பண்ணாராம், அவனுடைய நாவை தொட்டார். அவருக்குள்ள இருந்த அந்த அவரே வந்தாதான், அவருடைய வல்லமை புறப்பட்டாதான் இதை செய்ய முடியும்னு இயேசு உணர்ந்து என்ன பண்றாருன்னா அவர் செயல்பட்டார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டாங்க. சில நேரங்களில் நீங்க யோசிச்சிருப்பீங்க, பிரதர் எத்தனையோ செலவு பண்ணி பார்த்தாச்சு பிரதர், எங்களால முன்னேற முடியல. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறோம் பிரதர், நாங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் பிரதர், நாங்க என்னென்னவோ பண்றோம் பிரதர், முடியல பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். அவர் உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். எதையோ செஞ்சு பார்த்துட்டீங்க, அதையெல்லாம் முடியலன்னு கர்த்தர் தெரிஞ்சுதான் இந்த ஹீலிங் சர்வீஸ்ல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களை சுகப்படுத்தும்படி அவர் வந்திருக்கிறார். தம்முடைய உமிழ் நீரை உங்களை குணமாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கர்ப்பத்துல ஒரு அற்புதங்கள் நடக்கும்படி அவரே வந்திருக்கிறார். ஆமென். அந்த கொன்னை வாயுடைய அந்த மனிதனை சுகப்படுத்தும்படி அவர் என்ன பண்ணார், அவரே வந்து தம்முடைய உமிழ்நீரை என்ன பண்றாரு, அவருடைய நாவல என்ன பண்றாரு, தொடறார். ஆமென். உமிழ்ந்து அவன் நாவை தொடறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை புறப்பட்டது, அவன் சுகம் பெற்றான் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு அவரே வந்திருக்கிறார், உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். நான்காவது படிங்க பார்க்கலாம் சிஸ்டர், அடுத்த வசனம். இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன பண்றாருன்னா வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்றாருங்க? என்ன கவனிங்க, அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கட்டாயம் இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க பிரதர், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னா வானத்தை அண்ணாந்து பார்க்க போறாரு. ஆமென். இங்க பாருங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். 5 அப்பம் 2 மீன் பெருகுச்சா இல்லைங்களாங்க? சொல்லுங்க. இங்க பாருங்க, லாசரு செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறைகிட்ட வராரு. கல்லறைகிட்ட எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்த உடனே வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அப்படின்னு அவர் எங்கெல்லாம் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாரோ அங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அதிசயங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு சொல்றேங்க, அந்த மனிதனுக்காக கர்த்தர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தது உண்மையானா, இன்னைக்கு அந்த வல்லமை குறையல. இன்னைக்கு அதே மகிமையோடு கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் அண்ணார்ந்து பார்த்து அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். 5வது காரியம் படிங்க பார்க்கலாம். அதுலயே வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பதா என்றார். பெருமூச்சு விட்டார். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரோமர் 8:26 சொல்லுங்க, அந்தபடியே நம்ம வேண்டிக் கொள்றது என்னன்னு தெரியாதப்ப நம்முடைய பலவீனங்கள்ல அவரு பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யறாராம். என்னதுங்க? சில வியாதிக்கு எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியல, சில பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஏன்னா என்ன போராடுதுன்னு நமக்கு தெரியல. நம்மளால பிரசனத்தை உணர முடியல, நம்மளால சரியா ஜெபிக்க முடியல, சரியா வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல. சில வியாதிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி போராடும் பொழுது கவனிங்களேன், இதுக்காக எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியலையா. அதனால பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யறாரு. ஆமென். இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யறாரோ, பரலோகத்துல தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொண்டு
பிதாவினிடத்துல உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப இந்த பெருமூச்சின் சத்தம் எதற்காக? ஒண்ணு, நம்ம பலவீனமான பாண்டு, நமக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்றதுனால நமக்கு உதவி செய்யும்படி அவர் ஜெபம் பண்றார். ரெண்டாவது, என்ன கவனிங்களேன், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஐயா இப்படி ஒரு பிரச்சனைன்னு எங்க கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், எங்களால் அது தாங்க முடியாம நாங்க அழுது பெருமூச்சு விடுறோம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனையை நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா அதை ஏற்று அந்த பாரத்தை நாங்க சுமக்கிறோம்னு அர்த்தம். எங்க இருதயத்துல அந்த பாரத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரச்சனையோடு வந்த அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து அவனை அப்படியே அனுப்பி விடாம அந்த பிரச்சனையை பிரச்சனையை எடுக்கிறார். எடுத்து அவர் என்ன பண்ற, பெருமூச்சு விட்டு அவனுக்காக என்ன பண்றாருன்னா வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென். அந்த வார்த்தை தான் எப்பத்தா என்கிற வார்த்தை. ஆமென். இன்னைக்கு இதே இந்த 5 காரியங்களோடு ஆண்டவர் வந்திருக்கிறார். நான் சொல்றேங்க, இந்த 5 காரியங்களோடு கூட கர்த்தர் சொல்றார், எப்பத்தா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, எப்பத்தா திறக்கப்படுவதாக, be open, திறக்கப்படுவதாக, உங்க கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, உங்க கல்லான இருதயங்கள் திறக்கப்படுவதாக, உங்க மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தருக்காக உங்க வாழ்க்கை திறக்கப்படுவதாக, be opened அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தை புறப்படும் பொழுதே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திறப்பு உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது. 8வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் ஒருத்தரும் பூட்ட முடியாது அவர் திறக்கிறத. ஆமென். சொல்லுங்க, உங்களுக்காக இன்னைக்கு கர்த்தர் திறப்பன்னு சொல்லிட்டாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் திறக்கிறார். உங்க நெடுநாளா நீங்க காத்துட்டு இருந்த அநேக காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு ஒரு திறப்பை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திறந்தா ஒருவராலும் பூட்ட முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன கவனிங்க, சில காரியங்களை கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். அவர் திறக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் அப்படியே கவனமா கவனிங்க. நான் அப்படியே நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய சொல்ல, நான் கடகடன்னு நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா சொல்றேன். கவனிங்க கவனிங்க. முதலாவதாக, அவர் ஒரு மனித வாழ்க்கையில திறக்கப்படும் பொழுது, அவர் ஒரு மனுஷனுக்கு திறக்கிறாருன்னா, எப்பத்தான்னு சொல்றாருன்னா அவன் வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா ஒரு திறவு உண்டாகிறது. அப்படி உண்டாச்சுன்னா என்னென்ன ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். முதலாவதாக லூக்கா 13 நீங்க எடுக்க வேணாம், அப்படியே எழுதி வச்சுங்க. லூக்கா 13:16 சொல்லுகிறது, 18 வருஷமாய் பிசாசு கட்டி வைத்திருந்த ஒரு ஸ்திரீ அந்த ஆலயத்துக்குள்ள இருந்தாலாம். இயேசு அவளை கண்டு தொட்டு சுகமாக்கினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனை துதித்தாள் என்று. ஆமென். முதல்ல உங்க கட்டில இருந்து உங்களை விடுதலையாக்கும் பொழுது உங்களுக்கு உண்டாகிற காரியம் என்ன தெரியுமா? துதி உண்டாகும். என்னங்க உண்டாகும்? ஆமா ஆமா ஆமா. இப்ப சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல என்ன வைக்கிறோம்? இன்னும் நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்க. நிறைய பேரால ஏன் தெரியுமா வர முடியல? எல்லாம் கட்டுல இருக்கிறீங்க. எதுல இருக்கிறீங்க? நீங்க லாங்ல இருந்து வரீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையிலேயே நீங்க வரமாட்டேன்றீங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? you are in bondage. ஐயா எதனா ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொல்லுங்க. you are in bondage. ஆமா, டைட்டா கட்டிட்டு இருக்கிறான் பிசாசு. உங்களை வாயை கட்டிட்டு இருக்கிறான், துதிக்க முடியாது மாதிரி. இருதயத்தை கட்டி வச்சுக்கிறான். சர்ச்சுக்கா போவ? எத்தனை முறை சர்ச்சுக்கு போவ? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, அதுலயே அந்த பாஸ்ட் லேட்டா முடிக்கிறாரு. லேட்டா இப்பதானே வந்த, சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடுத்தா என்ன? திரும்ப இன்னொரு முறை சாயங்காலம் வேற சர்ச்சுக்கு போனோமா? இதுல வேற செவ்வாய் புதன் வேலையில வேற ஃபாஸ்டிங் பிரேயர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். யார் யார் என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியல. யோசிச்சு இல்ல நான் உண்மையிலே உங்களை சொல்லல. நான் உண்மையிலே உங்களை சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களை தான் சொல்றேன்னு நினைச்சீங்க. ஆமா,
கவனிங்க கவனிங்க. உண்மையிலேயே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார்னு வச்சுங்களேன், நீங்க கர்த்தரை துதிப்பீங்க. 18 வருஷமா சாத்தான் ஒரு ஸ்திரீயை கட்டி வச்சிருந்தா. நான் நினைக்கிறேன் அவளால துதிக்க முடிஞ்சதா முடியலையா தெரியல. ஆனா இயேசு அவளை கட்டி தொட்டு அவளை எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியை எழுப்பினா, எழுப்பி அவள் கர்த்தரை துதித்தாள் அப்படின்னு பாக்குறோம். உங்க வாயில துதி வரலன்னு வச்சுங்களேன், நீங்க கட்டில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு ஏந்திரமா வந்திருக்கிறார், உங்க கட்டுகள் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை துதிக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்க கட்டுகள்லாம் உடையும். ஆமென், அல்லேலூயா. கட்டுகள் இருந்து விடுதலையாக்கவங்கள துதிக்காம இருக்க முடியாதுங்க. எப்படா எதனா ஒரு ஜெபம் வைப்பாங்களோன்னு ஆசையா இருக்குங்க. அதுதான் நீங்க கட்டப்படலைன்றதுக்கான அறிகுறி. பிரதர், நாங்க கட்டப்படலைன்னு எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது? சபைன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன் சபை உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, அந்த அறிவிப்பு சொல்ல மறந்துட்டேன். நம்ம சபையில ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாச ஜெபம் இருக்கிறது. தெபோரால் பிரேயர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் தாயா எழுமணும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், எல்லாருமே உள்ள வரணும். சின்ன பிள்ளைங்க வரணும், பெரியவங்க வரணும், எல்லாருமே ஆலயத்துக்கு வரணும். அதுக்கு ஏன் தெபோரால் பிரேயர் பொண்ணு பேர் ஏன் வச்சிருக்கிறேன்னா, ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, நீ தாயாக எழும்பும் வரை ஊழியக்கார தாயா எழுமணும். சபைக்குள்ள இருக்கிற மூப்பர்கள் தாயா எழுமணும். சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் தாயா எழுமணும். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தாயா எழுமணும். எழுமனாதான் இந்த ஆலயத்துக்குள்ள அநேகரை கொண்டு வர முடியும். ஆமா, என்ன சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா புரியலையா? ஆமா, கொண்டு வர முடியும். நேற்றுக்கு ஒரு காரியத்தை நாங்க கேள்விப்பட்டு ரொம்ப பயந்தோம். என்னன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசிட்டே இருந்தார். என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, ஆட்டுக்குட்டிங்க தண்ணி குடிக்குது, அது தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆடு தண்ணி குடிக்க வர்றதை கெடுக்குது, அதை கலக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசினார். நாங்க அதுக்காக நேற்று சனிக்கிழமையில ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து தண்ணியை குடிச்சிடுறாங்க. நல்லா தண்ணி குடிச்சிட்டு புதுசா யாருன்னா ஒருத்தர் தண்ணி குடிக்கணும்னு வரும்போது அவங்களை எதனா ஒண்ணு பண்ணி கலைச்சி விட்டுறாங்க, குழப்பி விட்டுறாங்க. அந்த ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம நிறைய பேரை உள்ள கொண்டு வருகிறதா மாறணும். இங்க வந்தவங்களை எதனா ஒண்ணு சொல்லி எதனா ஒண்ணு பேசி மனமடிவாக்கி, இந்த சர்ச்சுக்கு போனாலே இப்படிதான் இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. முக்கியமா நான் தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த சாப்பாடு விஷயங்கள்ல யாரையும் எதையும் சொல்லாதீங்க. அண்ணன்மார்களுக்கெல்லாம் நான் தயவா சொல்றேன், நீங்க 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 சாப்பாடு சப்ளை உங்களால முடியலன்னா விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நானும் உஷாவும் இருக்கிறோம், நாங்க பார்த்து நாங்களே சாப்பாடு போட்டுக்கிறோம், நாங்களே பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட ஏன் நம்பி கொடுக்குறோம்னா, நீங்க அதை செய்வீங்க, அதை கிரமமா செய்வீங்கன்னு சொல்லி நம்பி கொடுக்குறோம். அப்ப சாப்பாடு போற நீங்க யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கேட்டா தயவு செய்து கொடுங்க. நம்ம 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 சபையில ஒவ்வொரு வாரமும் ஒரு 30 பேர் கூடுறோம். நம்ம ஒரு 30 பேர் கூடுறோம் ஒவ்வொரு ஆராதனையிலும். ஆனா நாங்க போடுற அரிசி பாத்தீங்கன்னா திருவிருந்துக்கு ஒரு 40 பேர் வராங்க. ஆனா நாங்க போடுற அரிசி 10 கிலோக்கு மேல போடுறோம். என்னங்க சார், 10 கிலோ போடுறோம். 10 கிலோ 40-50 பேருக்கு மேல சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா தான் நாங்க போடுறோம். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா போனதுக்காக. ஆமே. என்னைக்குன்னா நான் வந்து அங்க நின்னதை பார்த்துருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு மீதியாவது எவ்வளோ எதையுமே நான் பார்த்தது கிடையாது. நல்லா கவனிங்க. ஏதோ அண்ணன்மாருங்க யாருன்னா கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கன்னா மட்டும் தான் நாங்கள் வீட்டுக்கு மேக்சிமம் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்க சாப்பிடணுன்றதுக்காக ரொம்ப ஆசையா செய்யற சாப்பாடு அது. அதனால தயவு செய்து விசுவாசிகளுக்கு கூட நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் வெளியிலிருந்து ஒருத்தர் வராங்களா, உங்களுக்கு இல்லையா கூட நீங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விடுங்க. அப்புறம் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க பிரியாணியே வாங்கி தரோம், நீங்க மட்டும் அதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நாங்க பெரிய கும்பிடு போடுவோம். எங்க விசுவாசிங்க அப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதை விட்டுட்டு நீ யாரு வெளியே இருந்து வந்த அப்படின்னு சொல்லி அவங்கள மனமடிவாக்கி இந்த சர்ச்சுக்கு போனா சோறு போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க திட்டி அனுப்புறாங்களே. சாப்பாட்டுக்காக விசுவாசி வெளியே போயிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? யாரையும் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய மனமடிவாக்குறதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இது இயேசு சம்பாதித்த ரத்தம்.
அவருடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த விசுவாசி நீங்க ஒவ்வொருத்தரும் முக்கியம். நான் இங்க நிக்கிறதுனால பெரிய ஆள் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் இங்க நிக்கிறதுனால பெரிய ஆள் கிடையாது. நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்க சின்னவங்க கிடையாது. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் சமமா பாக்குறார். ஆமென். ஏதோ என் மேல அழைப்பு இருக்கிறதுனால நான் இங்க நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், அவ்வளவுதானே கண்டி, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாரையும் கர்த்தர் சமமா பாக்குறார். அவங்களுக்கு கிரியைக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஆமென். அப்போ ஒருத்தரை பேசுவதற்கோ ஒருத்தரை மனமடிவாக்குவதற்கோ நமக்கு அதிகாரம் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஆட்டுக்குட்டி தண்ணியை குடிச்சிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்து குடிக்க வரும்பொழுது கலக்கிட கூடாது, குழப்பி விட்டு போயிடக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி நின்னு தவிச்சுச்சுன்னா தேவனுடைய பார்வையில் அது பொல்லாப்பா இருக்கும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்ம சபைக்குள்ள நம்ம ஏதோ விளையாட்டா நினைச்சுக்கிறோம் எல்லாத்தையும். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஆமென். பாருங்க, ஏதோ பேச வந்து ஏதோ போயிட்டு இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம், வசனத்துக்குள்ள வரலாம். முதலாவதாக ஆவியானவர் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? மகிமைப்படுத்துவாங்க. அந்த 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத அந்த கூனி விடுதலையான உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தினா. உங்க நாவு யாரை மகிமைப்படுத்துது யோசிச்சு பாருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துதா? சபைக்குள்ள வரணும்னா ஒரு ஆசை இருக்கா? ஆசையா எல்லாத்தையும் செய்யறீங்களா? எல்லாத்தையும் ஆசையா செய்யணும். ஆராதனைக்கு வர்றது ரொம்ப ஆசையா வரணும். நான் சிலர்லாம் உண்மையிலேயே என் மனசார நான் உங்களை பிளஸ் பண்றேன், ஊழியக்காரனா பிளஸ் பண்றேன். ஏன் தெரியுமா? சில தூரங்கள் பார்க்கறது இல்லை, சில கஷ்டங்கள் பார்க்கறது இல்லை. அவங்க சொன்னனே சனிக்கிழமை ஒவ்வொரு வாரம் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்துல சிலர் வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறீங்க. நாங்களும் சாப்பாடு எல்லாரும் அப்படியே ஒரு குடும்பமா உட்காந்து அந்த ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம், சர்ச்சை மொத்தம் கிளீன் பண்றோம். அது உண்மையிலே சொல்றேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? மனசார சொல்றேங்க, உங்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஆமே, அதுக்கான பலனை கர்த்தர் கண்டிப்பா தருவாருங்க. அல்லேலூயா. ஆசையா ஓடி வரீங்க, ஆசையா ஓடி வரீங்க, ஆசையா ஜபத்தை நம்ம முடிச்ச உடனே எல்லாரும் நல்லா உட்காந்து நல்லா ஜாலியா சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆசையா அந்த வேலையெல்லாம் செய்யறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதுதான் நீங்க ஒவ்வொரு கிரியில கர்த்தரை மகிமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். இதை நீங்க செய்யறீங்க வச்சு நீங்க கட்டப்படலன்னு அர்த்தம். நீங்க கட்டப்படலன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குன்னா நீங்க கட்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இது கொஞ்சம் செய்யலாமா, உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஏன்? வேற யாரும் இல்லையா செய்யறதுக்கு, நான் தாங்கிறேன்னா பாஸ்டர் எங்கிட்டயே சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா நீங்க பாண்டிங்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க கர்த்தரோட டைப்ல இல்ல, வேற ஏதோ பொல்லாத ஆவியோட டைப்ல இருக்கிறீங்க. இப்படி பேசுறதுக்காக மன்னிச்சிருங்க. நீங்க கர்த்தரோட பாண்டேஜ்ல இருக்கணும். ஆமே. உண்மையிலே கட்ட அவிழ்க்கப்பட்டவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தரோடு கூட ஆசையா எல்லா காரியத்தையும் செய்வாங்க. தாவீது, நம்ம சங்கீதம் இன்னைக்கு 122 படிச்சோம் இல்லையா? அதுல ஒரு வசனம், ஆலயத்துக்கு போவ மாறுங்கள் என்று சொன்ன பொழுது தாவீதினுடைய இருதயம் அப்படியே சந்தோஷமாச்சான். எப்படா என்னை கூப்பிடுவானுங்க, எப்படா ஆராதனை நடத்துவீங்கன்ற மாதிரி அவன் ஏங்கி இருந்தானா. உடனே கூப்பிட்ட உடனே சந்தோஷமா ஓடி வந்தானா. ஆமே, ஆமே. முதலாவது. ரெண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 24, 25, 26 நீங்க வாசிச்சீங்கன்னா பவுலி சீலாவையும் கட்டி தொழுமரத்துல அவங்க கால்களை கட்டிட்டாங்களாம் பாருங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு தெரியும், ராத்திரில அவங்க என்ன பண்றாங்க, பாடி தேவனை துதிக்கிறாங்க. துதிக்கும் போது என்ன ஆகுது? கட்டுகள் சொல்லுங்க, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கட்டுகள் அருந்த உடனே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன கவனிங்க. என்ன சம்பவம்னா, அங்க இருந்த ஜெயிலர் என்ன பண்றான்னா, ஜெயில் கதவெல்லாம் திறந்துடுச்சு, கட்டுகளா அறந்த உடனே இவன் ஓடி வந்து பாக்குறான். ஓடி வந்து பார்த்தா எந்த சத்தங்கத்தமும் காணும். உடனே இவன் நினைச்சிட்டான், ஐயோ கைதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவன் நினைச்சு, இது மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவான், அவன் என்ன கொல்றதுக்கு பதிலா நானே வெட்டினு செத்துலான்னு கத்தி எடுத்து அவனை வெட்டுறதுக்கு போறான் பாருங்க. உடனே ஒரு சத்தம் வருது. பவுல் சொன்னாங்க, யாரும் போலப்பா, எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். உடனே பந்தத்தை கொளுத்திட்டு வந்து பார்த்தா எல்லா கைதிகளும் உள்ளதா இருக்கிறாங்க. ஆமே. அவனால நம்பவே முடியல. ஏன்னா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டாச்சு, ஜெயில் கதவுகள் திறந்தாச்சு.
ஜெயிலர் அடிச்சு போட்டு கூட இவனுக்கு தப்பிச்சிருக்கலாம். ஆனா இவனுக்கு என்ன பண்ணலன்னா போகவே உள்ள இருக்கிறாங்க. அப்ப இவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுட்டான் தெரியுமா? இவங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் உண்மையானவர்னு புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். குடும்பமா ரட்சிக்கப்பட்டாங்க. சிஸ்டர், உங்களை நீங்க கட்டுக்குள்ள இல்ல, நீங்க கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவீங்க. அநேகருடைய ரட்சிப்பு இழந்து போவதற்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிருக்குல்ல, நீங்க எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறீங்க? ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம் கூட பரவாயில்லைங்க, நிறைய பேரு சர்ச்சை விட்டு ஓடுறதுக்கே நம்ம காரணமாயிரும். நம்மளை பார்த்து நிறைய பேர் சர்ச்சுக்கு வராம, ஐயா சர்ச்சுக்கு வாங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம். சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க உண்மையிலே கட்டவிழ்க்கப்பட்டவர்களா இருப்பீர்களானா அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தாம இருக்க மாட்டீங்க. ஏங்க உபவாசம் ஜபம் போட்டு ஆத்மாவை தாருங்க ஆண்டவரே, ஆத்மா அந்த 4 என்ன மரம் அது பிரதர், என்ன மரம் பிரதர் இது வெட்டணுமே? தேக்கு மரம். எல்லாரும் என்கிட்ட ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா? பிரதர் தேக்கு மரம் கொஞ்சம் விட்டீங்கன்னா பெருசாகும், வெட்டினா ஏகப்பட்ட ரேட் போவோன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன, உங்களுக்கு ஆத்மா வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆத்மா தான் ஆண்டவர் வேணும். அப்போ வெட்டு, ஆலயத்தை கட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆலயத்தை கட்டி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். என்ன கவனிங்க அருமையானவர்களே, எனக்குள்ள ஏன் அந்த பாரம் ஓடுது? ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா. வந்துட மாட்டாங்களா? ஏன் நம்ம சபை இன்டர்நேஷனல் சபையா இருக்கிறது 30 பேரு, அதுக்கு நம்ம 30 ஆட்டம் ஆடுனுக்கிறோம். நம்ம என்னங்கக்கா ஃபாஸ்டிங் பேர் வைக்கிறோம், ஆத்துமாக்களை தாரோன்னு கெஞ்சிரும். உபவாச ஜபம் மந்த்லி ஒன்ஸ் வைக்கிறோம், ஆத்துமாக்களை தாரோன்னு கெஞ்சிரும். நேத்து கூட என்ன ஜபம்? எங்க ராமாலய ரட்சிங்க ஆண்டவரே, ராமாலய ரட்சிங்க ஆண்டவரே. இதுதான் நம்ம ஜபமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதே ஜபம் பண்றோம். நமக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா எப்ப பார்த்தாலும் இதே ஜபம்? ஏன் இதுக்காக ஜபம் பண்றோம்? ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எப்படின்னா இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி ஆகில உண்மையான தேவன் அறிந்து கொள்ளணும், எப்படி ஆகில நரகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறவங்க மோட்சத்துக்கு நேரா வந்துடணும். ஆமே, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல பிசாசு ரொம்ப ஜனங்களுக்குள்ள வைராகியத்தை போட்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்பட்டவங்களா இருந்தா மட்டும்தான் அந்த ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். பவுலும் ஷீலாவும் கட்டவிழ்க்கப்பட்டது, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடல, அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. மூன்றாவதாக கட்டவிழ்க்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? ஒரு மனிதனுக்குள்ள கட்டவிழ்க்கப்பட்டா என்ன நடக்கும்? மத்திய 21:2 நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க சொல்றாரு. யாருன்னா கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுப்பா அப்படின்றாங்க. சீஷர்கள் போறாங்க, போய் அதே போல அந்த கழுதை குட்டியும் அவிழ்க்கிறாங்க. அவிழ்க்கும் பொழுது கேட்கறாங்க, ஏன் இதை அவிழ்க்கிறீங்க? அவங்க சொல்றாங்க உடனே இது ஆண்டவருக்கு தேவை. உடனே அவங்க விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கழுதை குட்டியின் மேலதான் இயேசு பவனி வந்தார் என்று. இயேசு பவனி வந்தார். ஆமென். சொல்லுங்க. கட்டவிழ்க்கப்பட்டவன் முதலாவதாக தேவனை துதிப்பான். இரண்டாவது நான் சொன்னேன், கட்டவிழ்க்கப்பட்டவன் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவான். மூணாவது நான் சொல்றேன், கட்டவிழ்க்கப்பட்டவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்வான். என்ன செய்வாங்க? ஆமா, ஊழியம் செய்வான். நீங்க சபைக்குள்ள வந்து செய்றீங்க பாருங்க, பெருக்கிறது, பாய் போறது, பாத்ரூம், இது எல்லாமே ஊழியம் தான். நான் இப்படி சொல்லட்டுங்களா? மைக்க பிடிக்கிறத விட நீங்க பின்னாடி இருந்து செய்றீங்க பாருங்க, அது ரொம்ப வேல்யூ. நான் நிறைய ஆசைப்படுவேன். அதுக்குதான் நான் நிறைய ஆசைப்படுவேன். எப்படின்னா, முன்னாடி மைக்கு பிடிக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். நான் எப்படி ஆசைப்படுவேன்? பின்னாடி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நிறைய பின்னாடி இருந்து செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப வேல்யூ. உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன், என்ன கவனிங்களேன். 3 நாள் மீட்டிங் நடந்துச்சா இல்லைங்களாங்க? உங்களுக்கு கூட நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தேன், நீங்க கூட வந்தீங்க. அந்த 3 நாள் மீட்டிங்ல எனக்கு என்ன ஆசைன்னா, எதனா ஒரு ஊழியத்தை செய்யணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை வந்து நோட்டீஸ் ஒட்டுறது, நைட்ல போய் நான் வடிவலையெல்லாம்
நோட்டீஸ் ஓட்டு அந்த மாதிரியான ஊழியத்தை செஞ்சோம். மீட்டிங்ல எதனா செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு சனிக்கிழமை என்ன பண்ணேன்னா போனேன். ஒரு 3 மணிக்கு போனேன். நிறைய யாருமே இல்லை. ஒரே ஒரு தம்பி மட்டும் மாஃப் போட்டிருந்தார். அப்போ என்ன பண்ண, அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் மாஃப் போட ஆரம்பித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்டேஜில் மாஃப் போகிறதுக்கு மட்டும் 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு சேரு மழை வந்து மொத்தம் மாஃப் போட்டு எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்ச உடனே போயிட்டு திரும்ப ஆசையாயிடுச்சு, திரும்ப நம்ம போய் மாஃப் போகலாம், யாரும் வந்திருக்கு. நான் போனால் யாருமே வரல. உடனே என்ன பண்ணேன், தண்ணியை தூரத்துலேருந்து கொண்டு வந்து இப்போ எடுத்து நினச்சி மாஃபெல்லாம் போட்டுருந்தேன். உஷா பார்த்தா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுற அப்படின்னா, ஊழியம் செஞ்சுருக்கிறோமாங்க, வேலை செஞ்சுருக்கிறேன், யாரும் இல்லை. ஏங்க ஒரு மாஃப் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் அப்படின்னு அவன் நேராக வந்துட்டா. மண்டபத்தாண்ட வந்தா மேலே ஸ்டேஜில் ஏறி பார்த்தா அது அப்போ தான் அவளுக்கு புரியுது. ஏங்க எப்படிங்க இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி, வாய் நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாம், நீ தண்ணி எத்தனை ஊற்று, நான் இதை பெருகி தள்ளுறேன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் அந்த ஸ்டேஜை கடன்னு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே மொத்த அழுக்கியும் நல்லா வாஷ் பண்ணி அனுப்பிட்டோம், செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எனக்குள்ள இதை தொடச்சிட்டே இருக்கும்போது தோணே இருக்கு, யாருமே நம்மளை பார்க்கலையே, யாராச்சும் பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த பிரதர் நல்லா வேலை செய்கிறாரு சொல்லி யாருமே பார்க்கலையே. அப்போ பரிசுத்தாவியானவர் பேசுறாரு என்கிட்ட, டேய் நீ எனக்காக செய்யறியா மனுஷனுக்காக செய்யறியா? இல்லை நான் உங்களுக்காக தான் செய்கிறேன். அப்போ நான் பலன் தருவேன் அப்படின்னு. என்னதுங்க, நான் பலன் தருவேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த சூழ்நிலையில் என்கிட்ட ₹1 கூட கிடையாது. என்கிட்ட ₹1 கூட கிடையாது. எதுக்குமே காசு கிடையாது. ஏதோ ஆண்டர் அப்பப்போ கொடுக்கறத வச்சு அப்படியே ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு சுத்தமாக காசு கிடையாது. அந்த 2 நாள் மீட்டிங்கில் காணிக்கு போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாம் மாஃபெல்லாம் போட்டு அந்த லாஸ்ட் நாள் மீட்டிங் முடிஞ்சுது. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், உஷாவை வீட்டில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்குள்ளே இருக்கிற என் வண்டி எடுக்கலாம் நைட்டு போகிறேன். போனால் ஒரு பிரதர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த ஒரு பிரதர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபக்குழுவில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதை அவர் கேட்டிருக்காரு. அப்படிதான் எனக்கு தெரியும் அவரை. மேற்பட்டபடி அவருக்கு என்ன அவ்வளோ அறிமுகம் கிடையாது. அந்த மீட்டிங்கில் பார்த்துருக்குற அவ்வளோதான். திரும்ப அந்த மீட்டிங்கில் அவரை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன், 2வது பார்த்து ப்ரைஸ் லாட் பண்ணாரு, நல்லா இருக்குல்ல பிரதர், எல்லாம் விசாரிச்சேன், ஓகே. லாஸ்ட் நாள் மீட்டிங்கில் அவர் என்ன நினைச்சான்னு தெரியல, ஓடி வராரு. ஓடி வந்து, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தை நிற்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் பண்ணுறோம் அவங்களுக்காக, என்னன்னு தெரியலையே, சரி ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே திடீர்னு அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு கவர் காணி கொடுக்குறாங்க. அது என்கிட்ட நான் ஷாக் ஆகிட்டேன். என்னங்க ஏங்க அப்படின்னா, இல்லை பாஸ்டர், நான் எங்களுக்கு ஆர்டர் 3 நாளாக பேசினுக்கிறாரு உங்ககிட்ட கொடுக்கணும்னு. நான் நைஸாக அப்படி தொட்டு பார்த்தா பெருசாக இருக்குது, பெரிய அமௌண்ட் போல. எடுத்து பார்த்தா எல்லாம் புது நோட்டு, எல்லாம் சில கடன் உடன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். இப்படிதான் எங்க வாழ்க்கை ஓடுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க, இயேசுவுக்காக செஞ்சு பாருங்க, பலன் வரும், பலன் வரும். ஆமே, சொல்ல மாட்டேன்றீங்களே? கண்டிப்பா சொல்றேங்க, பலன் வரும். அவர் மனுஷன் இல்லை மறந்து போறதுக்கு. நீங்க செய்யற ஒன்னொன்னுத்தையும் எழுதி வைக்கிறார். நீங்க தூரத்துல இருந்து வர்றீங்க பாருங்க, நடந்து. இப்ப காவிரிஸ்லாம் பழைய மனையிலிருந்து வராங்க பாருங்க, நிறைய ரிஸ்க் தான், ஆனா வராங்க பாருங்க, அதெல்லாம் எழுதுறாரு. என் பிள்ளை முடியாததுலயும் இவ்வளோ தூரம் நடந்து வந்துச்சே. தேவ தூதரெல்லாம் பார்ப்பாங்க, ஒன்னும் அவ்வளவு தூரம்லாம் இல்லையே, பழைய மனையிலிருந்து வந்தது. தேவ தூதர்கள் பார்ப்பாங்க, ஒன்னும் அவ்வளவு தூரம்லாம் இல்லையே. ஆண்டவர் சொல்ல பெருமையா பேசுவார் தேவ தூதர்கள் முன்னாடி, என் பிள்ளை எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துச்சு தெரியுமா எனக்கு தேடி, அதுக்கு இந்த பலனை கொடு. தேவ தூதர் பார்ப்பாங்க, என்னது இவ்வளவு பெரிய பலனா ஆண்டரே, அவங்க இங்கிருந்து தானே வந்தாங்க, அது பக்கம் தானே, ஒன்னும் தூரம்லாம் இல்லையே. ஒரு கல்யாணம்னா அடிச்சு புடிச்சு பஸ்ல லாரில ஏறி எவ்வளவு தூரம் போறாங்க, சர்ச்சுக்கு வந்தது அவ்வளவு பெரிய தூரம்லாம் இல்லையே, இதுக்கு இவ்வளவு பெரிய பலனா. அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் பெரிய பெரிய பலனை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, 4வது, நான் மொத்தம் 11 பாயிண்ட் எடுத்துன்னு வந்தேன், ஆனா அது சொல்ல முடியாது பழகுது. நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 5வது ஏசாயா 45:4 சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். ஆமென். ஆமா, இது வந்து கோரேசுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, கோரேசுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. கவனிங்க, கட்டவிழ்க்கப்பட்டவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா அருமையானவர்களே? அவன் சகலவற்றையும் சுதந்திரிக்கிறவனா இருப்பான்.
ஆமென். ஏன் நிறைய விஷயத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியல தெரியுமா? ஏதோ நம்ம பாண்டேஜ்ல இருக்கோம். ஆமென். பாண்டேஜ்ல இருக்கிறோம். தயவு செய்து நான் சொல்றேன், நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்த்து இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க சோதிச்சு பார்க்கணும். முதல்ல சொன்னேன், சொல்லிடுங்க பார்க்கலாம். கட்டவிழ்க்கப்பட்டவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அவன் தேவனை மகிமைப்படுத்துறவனா இருப்பான். குட். ரெண்டாவது அநேகரை பவுலும் சீலாவும் கட்டவிழ்க்கப்பட்டப்ப என்ன பண்ணாங்க? அந்த ஜெயிலரை குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்துறாங்க. ஆமா தானங்க? வெரி குட். மூணாவது வெரி குட். அந்த 2 கழுதை என்னங்க பண்ணுச்சு சொல்லுங்க? தேவனுக்காக ஊழியம் செஞ்சுச்சு. தேவனை ஒவ்வொரு நாளும் சுமந்துச்சது. அங்கிருந்து எருசலேம் வரைக்கும் ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்துச்சு. ஆமென். பெத்தானியா உலகத்துக்கு அடையாளம், எருசலேம் பரலோகத்துக்கு அடையாளம். கவனிங்க, நீங்க இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் இயேசுவை சுமக்கிற அந்த ஊழியத்தை நீங்க செய்யணும். அதுதான் கட்டவிழ்க்கப்பட்டவனுடைய அடையாளம். 4வது நான் சொன்னேன், கட்டவிழ்க்கப்பட்டவன் சுதந்திரிக்கிறவனா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆமா. பிரைஸ் லார்ட். ஆமென். போதும், நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஏன்னா 11 பாயிண்ட்டும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. கேட்ட வசனத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டும். சொல்லுங்க எல்லாரும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்களே சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதர் ஆண்டவரே, கட்டப்பட்ட மனிதர்களெல்லாம் கட்டவிழ்க்கப்பட ஆண்டவரே.
அன்றைக்கு அந்த மனிதனை பார்த்து எப்பத்தா என்று சொன்னது போல ஒருவேளை எங்க சபைக்குள்ள ஆண்டவரே கட்டப்பட்டவர்கள் இருப்பார்களானால் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், எப்பத்தா கட்டவிழ்க்கப்படுவதாக, விடுதலையாக்கப்படுவார்களாக. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர், கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பிரதர். கட்டப்பட்ட நீங்க கட்டப்பட்ட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஓ ரபா கடா தானலா ரபா பாபா பாபா. கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்க மத்தியில பெரிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். ஓ ரபா பாபா பாபா பாபா. நன்றி ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய செவிகளை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறீர், எப்பத்தா என்று சொல்லுகிறீர். கர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறீர், போராட்டங்களை பார்த்து சொல்லுகிறீர், கடனை பார்த்து சொல்லுகிறீர், சூழ்நிலை பார்த்து சொல்லுகிறீர், வியாதியை பார்த்து சொல்லுகிறீர். இன்றைக்கு அந்த கட்டு அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. ஓ ரபா பாபா பாபா பாபா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா ஜனங்களுடைய கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி. ரபல ரகடா. அப்பா 18 வருஷமா நிமிர முடியாத கூனினுடைய கட்டை அவிழ்த்திரே. எங்க ஜனங்க நெடுநாளாய் காத்திருக்கிறாங்கப்பா, கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எங்க கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு கட்டவிழ்ப்பீராக அப்பா. ராஜா அப்பா. இயேசு கிறிஸ்து மரித்து லாசரு உயிரோடு எழுப்பினது உண்மை. ஆனா அவன் கட்டுல இருந்தான். அன்று சொல்றாரு, இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறது உண்மைதான். ஆனா ஏதோ ஒரு கட்டுல பாண்டேஜ் ஆயிருக்கிறீங்க சிஸ்டர், ஏதோ ஒரு கட்டுல பாண்டேஜ் ஆயிருக்கிறீங்க பிரதர். இன்னைக்கு அந்த கட்டு அவிழ்க்கும்படி இயேசு மகாராஜா நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்பத்தா என்று உங்களை பார்த்து சொல்லு, நம்மை பார்த்து நம்முடைய சபையை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார். நம்முடைய சபை வளர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கட்டு இருக்குல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்ல எப்பத்தா திறக்கப்படுவதாக. நாம் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த சுகப்படுத்துகிற ஆராதனைக்கு நீங்களே புறப்பட்டு வந்திருக்கிறீர், நன்றி. அந்த கொன்னை வாயுடைய அந்த மனிதனை சந்தித்து அவனுக்கு அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கு எங்க கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கும்படி, நாங்கள் ரட்சிப்பை பெறும்படி, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படி, நாங்கள் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கும்படி நீர் எங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களா கர்த்தாவே எங்க கிராமங்களுக்குள்ள போகட்டும் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமா இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் புறப்பட்டு போகட்டும். இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை வியாதியஸ்தர்கள் இந்த சபைக்குள் இருப்பார்களா, இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எப்பத்தா என்று பேசுகிறோம், எப்பத்தா என்று சொல்லுகிறோம். திறக்கப்படுவதாக, அந்த வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, அந்த கட்டுகள் இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாவதாக, ஒரு அற்புத அடையாளம் ஆண்டவரே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். வருகிற புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும். அடுத்த வாரங்களுக்கு உபவாச ஜெபத்தை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அதிகாலை ஜெபத்தை பொறுப்பெடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரை பொறுப்பெடுங்க. திருவிருத ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதிகாலை ஜெபத்தை பொறுப்பெடுங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் பொறுப்பெடுங்கப்பா. இன்னைக்கு ஈவினிங் இருக்கிற துதி ஆராதனை பொறுப்பெடுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மேன்மை புகழ் எல்லாம் மக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட்.